26ஆம் அதிகாரம் 4வது வசனம். நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்கும். ஏற்ற காலத்தில் மழையை பெய்யப்படும். 1வது வருஷத்திலே ஏற்ற காலத்தில் அவர் ஆசீர்வாதத்தை பெய்வார். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. நடந்ததற்கு ஒரு காலம் உண்டு, அறுப்பதற்கு ஒரு காலம் உண்டு. ஒரு மனிதன் பிறப்பதற்கு ஒரு காலம் உண்டு, மகிழ்ந்திருப்பதற்கு ஒரு காலம் உண்டு, துக்கிப்பதற்கு ஒரு காலம் உண்டு. அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் எல்லாவற்றுக்கும் அதாவது காலங்களை குறித்திருக்கிறார். ஏற்ற காலத்தில் என்ன செய்வாராம்? மழையை பெய்ய போகிறார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அப்பொழுது என்ன நடக்குமா? தானியங்களும் திராட்சை ரசங்களும் உங்களுக்கு உண்டாகும். தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நன்மைகளை கொடுத்து நம்மளை செழிக்க செய்யும். ஒரு குறை இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுத்து உங்கள் வாழ்க்கை மேன்மேலும் வளர்ந்து செழிக்க கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை வழி நடத்துவார். அளவில்லாத அந்த ஆசீர்வாதம் போதும் என்று சொன்னார். எனக்கு போதும் ஆண்டவரே, இவ்வளவு செய்வதற்கு நான் எம்மாத்திரம் இவ்வளவு ஆசீர்வாதம் கொடுத்ததற்கு போதும் என்று சொல்லும்படியாக கர்த்தர் சங்கீத புஸ்தகம் 68வது சங்கீதத்திலே 9வது வசனத்தை சத்தமாய் வாசித்தார். தேவனே, சம்பூர்ண மழை